In the last class, we have seen human rights, and this class we see the child rights. நம்ம ஃபஸ்ட்லேயே முன்னாடியே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் 14 இயர்ஸ் அவங்க வந்து கம்பல்சரியாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம். இப்போது சைல்டு அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஆஸ் மே பி டிஸ்கிரைப்டு பை த யுஎன்ஓ பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்ற சில்ட்ரன் அவங்களெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சைல்டு அப்படின்னு சொல்கிறோம். அவங்களையும் சம் ரைட்ஸ் இருக்குது, அவங்களையும் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? Apart from the fundamental rights described by the constitution, we have to ensure certain other rights. கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருக்காங்க. முன்னாடி நம்ம ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சம் அதர் ரைட்ஸ் மே பி given to the children. A child is a person who has not completed the age of 18 years. அதாவது 18 இயர்ஸ்க்கு பிலோவில் இருக்கிறவங்க, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் அவங்க வந்து they became an adult. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாத பிலோ 18 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே யார்? சைல்டு. தட் இஸ் a minor as per the UNO. This principles is exhibited in the Article 25 of the Universal Declaration of the Human Rights. நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸில். அந்த ஆர்டிக்கிள் 25ல் பார்த்திங்கன்னா சைல்டு ரைட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் பிரின்சிபல்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் எ சைல்டு வாஸ் அக்செப்டட் அண்ட் அடாப்டட். இப்போ அந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி சில்ட்ரன் ரைட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யூஎன் ஜென்ரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி, அதில் 6 பிரின்சிபல்ஸ் ஆர்கன் இருக்குது. அதில் மெயின் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஜென்ரல் அசம்பிளி. அதில் தான் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரி மெம்பர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க ஜென்ரல் அசம்பிளியில். அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, அடாப்ட் பண்ணிக்கிட்டது, ஃப்ரேம் பண்ணினது 20th நவம்பர் 1989. சைல்டுக்குன்னு சம் ஸ்பெஷல் ரைட். என்ன ரைட்டு? ரைட் டு லிவ் லைஃப். இப்போ அந்த வேர்ல்டில் நம்ம வந்து இந்த வேர்ல்டில் உயிர் வாழ்கிறதுக்கான, சர்வை பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. அதேமாதிரி ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட், நம்மளுடைய ஃபேமிலி என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ரைட் டு எஜுகேஷன், நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோசியல் செக்யூரிட்டி, சொசைட்டியில் நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்க, சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ரைட் அகெயின்ஸ்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ இந்த செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ட்டு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் சேல் ஆர் டிராஃபிக்கிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேல் பண்ணுறோம், இல்லைன்னா கடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பீப்புளுக்கு சில்ட்ரனுடைய ரைட்டு. இதெல்லாம் அவங்க அந்த மாதிரியெல்லாம் அவங்கள செய்யக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் ரைட் டு லிவ். நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் லைக் சைல்டு லேபர். குழந்தைங்கள மற்ற எந்த தொழிலையும் ஈடுபடுத்தக்கூடாது. டேஞ்சரஸான ஜாப்ஸில் எதுவுமே அவங்கள எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. ரைட் டு லிவ் லைஃப். இப்போ சைல்டு ஹேஸ் த ரைட் டு சர்வை. இப்போ இந்த வேர்ல்டில் உயிர் வாழ்கிறதுக்கான ரைட் இருக்குது அவங்களுக்கு. ஈவன் பிஃபோர் இட்ஸ் பர்த். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேர்ல்டில், இந்த எர்த்தில் ஒரு குழந்தை வந்து உயிர் வாழ்கிறதுக்கான ரைட் இருக்குது அவங்களுக்கு. த ரைட் டு சர்வைவல் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் என்னென்ன சர்வைவல்னால் என்ன இன்க்ளூட் ஆகுது? ஃபஸ்ட் ஒன் ரைட் டு பார்ன், பிறக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதே மாதிரியே நம்மளுடைய பேசிக் நீட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய நீட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ரைட்ஸ் டு பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத்திங். ஃபுட் நம்மளுக்கு தெரியும், ஷெல்டர் நம்ம ஹவுஸ், நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு டிக்னிஃபையிங் லிவிங், கண்ணியத்தோடு வாழ்கிறதுக்கான ரைட் இருக்குது இந்த வேர்ல்டில் அப்படின்றது தான் ரைட் டு லிவ் இன் த என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட், நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது. இப்போ நிறைய நம்ம நியூஸ்லாம் பார்ப்போம், அனாதையாக விட்டுட்டாங்க, இல்லை ஒரு சிலர் நம்ம ஃபிலிம்லாம் பார்த்துருப்போம் அடாப்டேஷன். இந்த கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இந்த ஆர்பனேஜ்க்கு போய் குழந்தைங்கள தத்தெடுக்கிறதுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி தத்தெடுக்கிறதுக்கான அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தத்தெடுத்துக்கிட்டு அவங்கள வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. A child has the right to live in a normal childhood in family environment. நார்மல் சைல்டுஹுட், குழந்தை பருவம் அப்படின்றது அந்த என்ஜாய் பண்ணுறதுக்குரிய ரைட் இருக்குது ஃபேமிலியில்.
சில்ட்ரன் ஹூ ஹாவ் பீன் லெஃப்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் மதரோட கார்டியனோட இருக்கிறவங்க அந்த என்விரான்மெண்ட்டை ஃபீல் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லாத யார் வந்து அந்த மாதிரி இல்லாதவங்க நம்ம சொல்கிறோம் இல்லை ஹாஸ் பீன் லெஃப்ட் அஸ் எ டெஸ்டிடியூட் ஆதரவற்றவங்க யாருமே இந்த கார்டியனு பேரண்ட்லாம் இல்லாதவங்க அபேண்டன் கைவிடப்பட்டுட்டாங்க அவங்கள வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அவங்கள பற்றி கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஆர்பனேஜ் தான் அனாதை இல்லாமல் அந்த மாதிரி. ஆல்சோ ஹாவ் டு ரைட் டு லிவ் அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட் நார்மலாக பேரண்ட்டோடு இருக்கிறவங்களும் இந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் வாழ்கிறாங்க. அதே மாதிரி இந்த டெஸ்டிடியூட் அனாதை ஆதரவற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க டெஸ்டிடியூட் அபண்டன்ட் ஆர்பனேஜ் சில்ட்ரனை அடாப்டேஷன் பண்ணிக்கிறோம் கேர் பண்ணிக்கிறோம். These children have been given for adaptation தத்து கொடுக்கறது ஆஃப் கேரியிங் ஃபேமிலி யாராவது தத்து நாங்கள் இந்த குழந்தைய எடுத்து பத்திரமா நாங்கள் பார்த்துக்குறோம் வளர்த்திக்கிறோம் அப்படின்றவங்க அவங்களுக்கு தத்து கொடுக்கறதுக்கும் அந்த இது இருக்குது. ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட்டையும் அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோசியல் செக்யூரிட்டி சொசைட்டியில் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் யூசஸ் சில்ட்ரன் should get financial support from the country when their parents or guardians are unable to provide them with good standard of living by themselves due to any illness, disability or old age. இப்போ சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ அவங்களுக்கு தேவையானதை அவங்களால லிவிங் ஸ்டாண்டர்ட் அவங்களால செஞ்சு கொடுக்க முடியல. குட் ஸ்டாண்டர்ட் அதேமாரி எப்படி எந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்க முடியாது. அவங்க பிகாஸ் ஆஃப் இல்னஸ் ஏதாவது ஒரு டிசீஸ் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இல்லை டிசபிலிட்டி அவங்களால செஞ்சு கொடுக்க முடியாது. இப்போ நம்ம டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி இருக்கிற போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெய்லி நீட்ஸையே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்கக்கிட்ட மணியெல்லாம் இருக்காது. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க தான் டிசபிலிட்டி ஆர் ஓல்டேஜ் அவங்க வயசானதுனாலையும் அவங்களுடைய சில்ட்ரனுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண கொடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னா அக்கார்டிங் டு த ஆர்டிஇ ஆக்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இப்போ 14 years வரலும் இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்குமே ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா enacted in 2009. இப்போ அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ வந்து ஃப்ரேம் பண்ணாங்க 2009 1 April 2009 இது பண்ணி பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 14 yearsக்கு வரலாம். இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஇயில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஒவ்வொரு இயரும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்த்தும்போது 25% வந்து ஃப்ரீயாக அவங்கள ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணிக்கணும். அந்த அவங்களுக்கான ஃபீஸை யார் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் 6 to 14 years of age அண்டர் த ஆர்டிக்கல் 21A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இப்போ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 21 இந்த RTEL 14 years சொல்லு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் வந்து என்னது ஆர்டிக்கல் 21A சொல்லியிருக்காங்க. Right of children to free and compulsory education RTE 2009 means that every child has right to formal elementary education. அதாவது அவங்களுடைய லைஃப்பை பேசிக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 14 years கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது. This right of children provide free and compulsory education till the completion of elementary education in neighborhood school. அவங்க இந்த நேரம் 1 kilometer 2 kilometerக்குள்ளே இருக்கிற ஸ்கூலில் அவங்க வந்து அவங்களுடைய பேசிக் எஜுகேஷனை கற்றுக்குறாங்க. இப்போ அதான் 8th standard வரலும். The child need not pay any kind of fee for completing elementary education. அவங்க எதுவுமே ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கான ஃபீஸையும் கட்டிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் சேல் ஆர் டிராஃபிக்கிங் ஆஃப் சில்ட்ரன். அதை தான் நம்ம சொன்னோம். சேல் பண்ணுறதோ இல்லை கடத்தல் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. அதெல்லாம் அகெயின்ஸ்ட் த சில்ட்ரன் ரைட். த சில்ட்ரன் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் இண்டிவிஜுவல் வித் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ். சில்ட்ரன் ஆர் வல்னரபிள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆமாவா. அப்போ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அவங்கள ஒன்றும் தெரியாத குழந்தைங்கள கடத்திக்கிட்டு போய் கண்ணெல்லாம் தோண்டி கண்ணெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு கை கால்லாம் வெட்டி அந்த பிச்சை எடுக்கிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அகெயின்ஸ்ட் த ஹியூமன் ரைட்ஸ். தீஸ் ஆர் த ரூட் காஸ் ஃபார் சச். இப்போ அந்த வந்து சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி சேல்க்கோ இல்லை கடத்தலுக்கோ இது பண்ண எதனால் என்ன மெயின் காஸ் பாவர்ட்டி அவங்களுடைய ஃபேமிலியினுடைய பேக்ரவுண்ட் புவர் சிச்சுவேஷன்
அப்புறம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இப்போ மேல் ஃபீமேல், அதாவது கேர்ள் மேல் ஃபீமேல் சைல்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறது. இல்லை இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இது பார்த்துருப்போம், அந்த திருநங்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, தேர்ட் ஜெண்டர், இப்போ அந்த மாதிரி அவங்கள வந்து ஒதுக்கிடுறது, அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் காமிக்கிறது. நெக்ஸ்ட்டு broken ஃபேமிலிஸ், அப்பா அம்மாலாம் தனியாக சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு வாழ்வோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்கள வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள சேல் பண்ணுறதுக்கு, கடத்தல் செய்கிறதுக்கு, அந்த மாதிரி வழி அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளி விட்டுருது. பிகைண்ட் த சேல் ஆர் trafficking ஆஃப் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் ஆர் சப்ஜெக்டட் டு சேல் ஆர் டிராஃபிக் ஃபார் வேரியஸ் ரீசன். எந்த ரீசனுக்காக அவங்க வந்து டியூ டு எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதான் புவர் சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னோம், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு. நெக்ஸ்ட்டு செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த நியூஸ் வந்து அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேல் அந்த டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறது. செக்ஸுவல் அப்யூஸ், இப்போ அதுதான் இந்த நிறைய இப்போ ரீசெண்டாக கூட நம்ம டெய்லி இந்த நியூஸ் டெய்லியுமே டிவியில் காமிச்சிட்ருக்காங்க. குழந்தைய வந்து 10 வயசு 7 வயசு குழந்தைங்களெல்லாம் பாலியல் பலாத்காரம் செஞ்சு பாலியல் தொந்தரவுக்கு ஈடுபடுத்துகிறாங்க. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து நிறைய நியூஸில் கேட்குறோம். இதனாலையும் சில்ட்ரன் வந்து இது பண்ணுறாங்க. ட்ரக்ஸ் டிராஃபிக்கிங், அந்த ட்ரக்ஸ்லாம் விற்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சைல்டு லேபர், குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்கு, சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் அவங்கள எம்ப்ளாய் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது, சைல்டுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிறது. நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். The state should protect children from the sexual exploitation and abuse. செக்ஸுவல் டிஃப்ரென்ஷியேஷன், அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இது அகெயின்ஸ்ட் த சைல்ட் ரைட். when they are forced or persuaded to take part in the sexual activities physically or mentally, இப்போ வந்து அவங்கள மன ரீதியாகவும் புண்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அகெயின்ஸ்ட் த சைல்ட் ரைட். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஸுவல் அப்யூஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணால போசோ ஆக்ட் அப்படின்னு சொல்லி, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு அந்த ஆக்டை இது பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பர்சன்ஸை வந்து பனிஷ் பண்ணி அவங்கள ப்ரிசனில் போடுறாங்க, இல்லை ஃபைன் பே பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கேரி ஆன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மன ரீதியாகவோ ஏதாவது மென்டல் ரீதியாகவோ அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள துன்புறுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த போசோ ஆக்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் அதை ஃபைன் பே பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு மலாலா a Nobel Prize laureate says, இப்போ நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் said she belongs to Pakistan. I loved school, but everything changed when the fundamentalists took control over our town in Swat Valley. இப்போ அவங்க வந்து ஸ்கூல் ரொம்ப விரும்பினாங்க, ஆனால் அவங்க வந்து அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் இந்த ஸ்வத் வேலையை வந்து கண்ட்ரோல் பண்ணனால அவங்களுடைய எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு அவங்களுடைய லைஃப்பில். They said girls could no longer go to school. I spoke out publicly on behalf of girls and our right to learn. இப்போ கேர்ள்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறையா ப்ரிவைல் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் இருந்தும் ஃபீமேல் வந்து வெளியில் வந்து இப்போ போத் மென் அண்ட் விமென் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி அவங்க பிளேஸ்லேயும் அவங்களுடைய ஹோம் டவுன்லேயும் கேர்ள்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஐ ஸ்போக் அவுட் பப்ளிக்கலி ஆன் பிஹாஃப் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் அவர் ரைட் டு லேர்ன். எங்களுக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும், எங்களுக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ரைட்காக ஃபைட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஹி கெட் தட் and this made me a target. In October 2012, on my way home from school, a masked gunman boarded my school bus and asked, who is Malala? அப்போதான் அவங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது அந்த வழியில் என்ன பண்ணாங்க, அந்த முகமூடியெலாம் அணிஞ்சிக்கிட்டு வந்து அவங்க ஸ்கூல் பஸ்க்குள்ளே இங்கே யார் வந்து மலாலா, who is Malala? He shoot me on left side on my head. I woke up 10 days later in a hospital in Birmingham, லண்டனில், இங்கிலாண்டில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ஷூட் பண்ணதுக்கப்புறம் he go to unconscious status, so he was taken to London hospital Birmingham and after 10 days he became conscious.
ஆஃப்டர் மந்த்ஸ் அண்ட் ஆஃப் சர்ஜரிஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். இப்போ ரீஹாபிலிட்டேஷன் வந்து அதாவது மறுவாழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஃப்ளட்டெலாம் அக்கர் ஆகும்போது ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் அந்த பிளேஸில் இருக்கிற எல்லா திங்ஸுமே டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ நம்ம வேறு பிளேஸ்க்கு போயிடும். மறுபடியும் நம்ம அந்த பிளேஸ்க்கு வரணும்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நல்லா மாறணும். இப்போ அந்த மாதிரி அவங்க சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களுடைய நார்மல் லைஃப்க்கு சேஞ்ச் ஆனாங்க. I joined my family in our new home in UK. I determined to continue my fight until every girl could go back to school. இப்போ அவங்க என்ன பண்ண ஒவ்வொருத்தருக்கும் எஜுகேஷன் அப்படின்றது பேசிக் ரைட். அது எல்லா கேர்ள்ஸுக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாக ஃபைட் பண்ணணும். அதாவது எல்லா கேர்ள்ஸுக்குமே எஜுகேஷன் அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜ் உருவாகிறவர்களும் நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபைட்டை கண்டினியூ பண்ணாங்க. For that activity only he was awarded the Nobel Prize. For every day I fight to ensure all girls receive 12 years of free safe quality education. Every day அவங்க என்ன பண்ணாங்க, ஆல் கேர்ள்ஸ் எல்லா கேர்ள்ஸுமே 12 இயர்ஸ்க்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அவங்களுடைய குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபைட் பண்ணாங்க. வித் மோர் தென் 130 million கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் டுடே. பார்த்திங்கன்னா ஸ்கூலில் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க, 130 million கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. there is no more work to be done. இப்போ இது ஒர்க்கும் எல்லா கேர்ள்ஸுமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ட்ரீம் பிகம் ட்ரூ. ஐ ஹோப் யூ வில் ஜாயின் மை ஃபைட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஈக்குவாலிட்டி. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எதுக்காக ஃபைட் பண்ணாங்களோ அதுக்காக நம்மளும் அவங்களோட ஜாயின் பண்ணி ஃபைட் பண்ணோம் அப்படின்னு அவங்க ஹோப் பண்ணுறாங்க. Though we can create a world where all girls can learn and lead. If you are Malala. இப்போ நீங்கள் மலாலாவாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? Is Malala's fight necessary? Think and answer. Next, are girl children treated and given education equally? கேர்ள்ஸ் எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவல் எஜுகேஷன் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், ஷுவராக மேக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு காவலன் SOS ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பில் நம்ம சரௌண்டிங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் காவலன் அப்படின்றது போலீஸ். இப்போ அவங்களுக்கு நம்ம SMS அனுப்பலாம். அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காவலன் SOS ஆப் இஸ் லான்ச்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் பப்ளிக்னா காமன் பீப்புள், நம்ம பீப்புளுக்கு யூஸ் டியூரிங் எமர்ஜென்சி க்ரியேட் ஆகும்போது நம்ம இந்த காவலன் SOS ஆப் மூலயமா நம்ம போலீஸ்க்கு என்ன பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம். நம்மளாம் டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்கோம், இது மாதிரி இவங்களாம் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி செல்லுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம். anyone in a critical situation, not only women, we can easily and directly access the state police control room using this app. இந்த critical situation, ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் விமன் மட்டும் இல்லை, யார் இருந்தாலுமே we can ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி காவலன் SOS ஆப் மூலயமா ஸ்டேட் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப் மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். Next, right against POSO Act, Protection of Children from Sexual Offence Act. The Protection of Children from Sexual Offence Act 2012 regard the best interest of a child being a paramount importance in every stage. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா சில்ட்ரன் அப்படின்றவங்க எ பிக் பவர். பார்த்திங்கன்னா டுடே இன்றைக்கி சில்ட்ரனாக இருக்கிறவங்க தான், ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க தான் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடியவங்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட், salient features of POSO Act. இதனுடைய ஃபீச்சர் என்ன? The Act defines child as any person below 18 years of age. அவங்களுக்கு 18 இயர்ஸ்க்கு பிலோவில் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக எல்லா சைட்லேயுமே அவங்கள டெவலப் ஆகிடணும். சைல்டு 18 இயர்ஸ்க்கு பிலோவில் இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிசிக்கலாக நல்லா ஏபிள் பர்சனாக இருக்கணும், எமோஷ்னல் இன்டலெக்சுவல் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க எல்லா ஸ்பியர்ஸ், எல்லா லிவிங் சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லா திங்ஸ்லையுமே அவங்க டெவலப் ஆகிருக்கணும். when the abuse is committed any person in position of trust or authority. இப்போ அவங்கள சைல்டை அப்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, அந்த பர்சனை வைஸ் எ லைஃப்
the child like a family member, neighborhood or any other acquaintance. ஒன்று ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை நெய்பராக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது இது பண்ணாங்கன்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து சைல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். The state of child to be recorded exactly as the child narrates. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சைல்டு வந்து எப்படி சொல்லுதோ அதைப்படி நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளைண்ட்டாக எழுதிக்கணும். A child not to be called repeatedly to testify. சில்ட்ரனை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்கள என்கொயரின்னு கூப்பிடக்கூடாது. இன் அக்கார்டன்ஸ் ஆடியன்ஸ் அவசர சட்டம் அப்படின்னு சொல்லல, ப்ரொவைடிங் த டெத் பெனாலிட்டி ஃபார் ரேப்பிஸ்ட். அது ஒரு அவசர சட்டம் இது பண்ணாங்க. என்னது, இந்த மாதிரி சில்ட்ரன்லாம் ரேப் பண்ணுறவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பனிஷ்மெண்ட்டு, சிவியர் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. Rapist of the girls below 12 years of age and other stringent penal provisions for rape has been promulgated in April 2018. அதாவது அந்த ஆடியன்ஸ் அவசர சட்டத்தில் பிலோ 12 இயர்ஸ் ஆஃப் சில்ட்ரனை வந்து பார்த்திங்கன்னா அப்யூஸ் பண்ணுறவங்கள, ரேப் பண்ணுறவங்கள ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட்டாக இது பண்ணணும், சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் நேம் என்ன, ஆடியன்ஸ் நேம் என்ன, த கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்னா சேஞ்சஸ், அவசர சட்டம் மாற்றங்கள் பண்ணுறது. 2018 amended த இண்டியன் பீனல் கோடு. இப்போ நம்ம அந்த பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கும்போது கோர்ட்லாம் அக்கார்டிங் டு த பீனல் கோடு நம்பர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு தட் த persons who may be involved in the rape, they may be severely punished. Another salient features of this amendment is that fine imposed shall be just and reasonable to the meet the medical expenses. இப்போ வந்து நம்ம ஃபைனோ இல்லை அவங்க ப்ரெசென்ட்டில் போகிறாங்க, இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஃபைன் லே பண்ணும்போது அந்த ஃபைன் அமௌண்ட்டை வச்சு அந்த அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் மெடிக்கல் செலவுகளுக்காகவும் அவங்கள வந்து மறுபடியும் ரீஹாபிலிட்டேஷன், மறுபடியும் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அந்த சுச்சுவேஷன் கொண்டு வரதுக்கான அந்த விக்டிம்ஸ் யார் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மணியை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 1098 is the number which may be called for the children. அதாவது child help line. Child line in India's first 24 hours free emergency phone service for children in need of assistance. யார் சில்ட்ரன் வந்து யாராவது எனி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக ஃபஸ்ட்டு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அந்த சைல்டு ஹெல்ப்லைன். அது அந்த நம்ம என்ன நம்பருக்கு கால் பண்ணால் அந்த சைல்டு ஹெல்ப்லைன் போகும், 1098 அப்படின்னு. ஸ்பெஷல் கேர் இஸ் கிவன் ஃபார் வல்னரபிள் சில்ட்ரன். அதாவது ரொம்ப எதுவுமே தெரியாத இன்னசென்ட் சில்ட்ரன், அஃபெக்டடான சில்ட்ரன், லைக் தோஸ் அஃபெக்டட் பை சைல்டு லேபர். இப்போ சைல்டு லேபர் அப்படின்றது குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைல்டு மேரேஜ் அண்ட் சில்ட்ரன் அஃபெக்டட் பை எனி அப்யூஸ், அவங்க சில்ட்ரனை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற சில்ட்ரன் வந்து 1098 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அங்கேருந்து ப்ரிவெண்ட் பண்ணி சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, சைல்டு லேபர், சைல்டு மேரேஜ், சில்ட்ரன் அஃபெக்டட் பை எனி அப்யூஸ், அது தவறான வழியில். நெக்ஸ்ட்டு சைல்டு ரைட் அகெயின்ஸ்ட் other forms of exploitation like child labor. Children are employed in several industries. இப்போ நிறைய டேஞ்சரஸான ஜாப்ஸில் இண்டஸ்ட்ரீஸ் முதல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டீ கடை, ஹோட்டல் கடை, இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த ஃபேக்ட்ரிஸ், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இதுலலாம் சில்ட்ரன் இருந்தாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் RTE ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் 14 years அப்படின்றனால சைல்டு லேபர் வந்து என்ன பண்ணாங்க, இங்கே இப்போ இல்லை, சைல்டு லேபர் மே பி அபாலிஷ்டு. industries, these children are deprived of their childhood health and education. இதனால் அவங்கள என்ன அஃபெக்ட் ஆகிறாங்க. இதனால் சைல்டுஹுட் குழந்தையாக இருக்கும்போது வேலைக்கு போகிறது, சரியாக சாப்பிடாதனால அவங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்காது. திஸ் வில் லீட் டு த லைஃப் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் வாண்ட். அவங்க கல்வி அறிவு இல்லாதனால, அவங்களுடைய ஹெல்த் நல்லா இல்லாதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப புவராக இருக்குது. அவங்களுக்கு தேவையானதை அவங்களால மீட் பண்ணிக்க முடியல. ஸோ தீஸ் சில்ட்ரன் ஆர் மேட் டு ஒர்க் இன். இப்போ அவங்க ரொம்ப புவர் சுச்சுவேஷனில் இருக்கனால, ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்கனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தி வேர் ஃபோர்ஸ் டு ஒர்க் இன் த ஃபேக்ட்ரி. எந்தெந்த பிளேசஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க சில்ட்ரன், கிளாஸ் இண்டஸ்ட்ரி, மேட்ச் பாக்ஸ், லாக் மேக்கிங் இந்த பூட்டெல்லாம் மேக் பண்ணுறாங்களா அது ஃபேக்ட்ரிஸ், ரேக் பிக்கிங், அந்த குப்பையெல்லாம் எடுப்பாங்களா, பேக்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு. இப்போ உங்கள் புக்லேயே ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன், பிக்சர் இந்த புக்கில்.
இந்த பிக்சர் பாரு, இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஒரு பாய் வந்து ஒரு பேக்கை மாட்டிட்டு அந்த பாக்ஸு, பேப்பரு, வாட்டர் பாட்டில், அந்த குப்பை பொறுக்கிறாங்கல்ல, அதுதான் ரேக் பிக்கிங் அப்படின்றது. அந்த மாதிரி இதுலலாம் என்ன பண்ணுறாங்க, இன்வால்வ் ஆகுறாங்க. ரேக் பிக்கிங். ரேக் பிக்கிங், கார்பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, பீடி ரோலிங், மைனிங், ஸ்டோன் குவாரிஸில் இது பண்ணுறது, பிரிக் கிளீன்ஸ் வந்து செங்கல் சூளையில் வேலை செய்கிறது, டீ கார்டன்ஸ், இந்த டீ தூள்லாம் இப்போ இந்த டீ லீவ்ஸ்லாம் பிக் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கெல்லாம் அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஒர்க் இஸ் மோஸ்ட்லி ஜெண்டர் ஸ்பெசிஃபிக், அதாவது டிஃப்ரென்ஸ், அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டிஃப்ரென்ஷியேட், ஸ்பெசிஃபிக் வித் கேர்ள்ஸ் பர்ஃபார்மிங். கேர்ள்ஸ் வந்து எந்தெந்த இதில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க, ஹோம் பேஸ்டு ஒர்க், வீட்டு வேலைக்கெலாம் செய்யுது. வைல் பாய்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு இன் வேஜ்டு லேபர், தினக்கூலியாக எம்ப்ளாய் பண்ணிக்கோங்க. சின்ஸ் திஸ் சில்ட்ரன் ஒர்க் இன் த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு, அவங்க வந்து எங்கெங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில், ரெஸ்டாரண்ட்டில், மோட்டார் பைக் ரிப்பேர் ஷாப், அந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷாப்லாம் இருப்பாங்க. ஹோம் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர் ரிமைன் ஏ சேலஞ்ச். இப்போ டில் நவ் ஃபுல்லாக நம்ம அபாலிஷ் பண்ணல, இன்னும் ஒரு சில பிளேஸ்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. நம்மளால் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக அபாலிஷ் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி பேக்ரவுண்டு. இந்த சில்ட்ரன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறவங்களுக்காக அவங்கள வந்து அங்கே ரெஸ்கியூ பண்ணி அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணது தான் கைலாஷ் சத்யார்த்தி. இப்போ கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஹி ஃபைட் ஃபார் த சைல்டு ரைட், ஸோ ஹி வாஸ் அவார்டட் ஃபார் த நோபல் ப்ரைஸ். இந்த மலாலாவுக்கும் கைலாஷ் சத்யார்த்திக்கும் சேம் டைமில் சேம் இயரில் 2 பேர்த்துக்கும் நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. கைலாஷ் சத்யார்த்தி இஸ் a Nobel Peace Prize receptionist and founder as பச்பன் பச்சாவ் அந்தலான் அண்ட் மெனி அதர் சைல்ட் ரைட் ஆர்கனைசேஷன். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சில்ட்ரனை வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. மோர் தேன் 86,000 சில்ட்ரன் இன் இந்தியா ஹவ் பீன் லிபரேட்டட் பை ஹிம். அவங்கள வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களையெல்லாம் லிபரேட் பண்ணி ஃப்ரீ பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. மோர் தென் 60,000 சில்ட்ரன் அண்ட் ஹிஸ் டீம் மெம்பர்ஸ் ஃப்ரம் சைல்டு லேபர், அதாவது நம்ம சைல்டு லேபர். நெக்ஸ்ட்டு ஸ்லேவரி, கொத்தடிமைகளாக வச்சுருக்கிறது அந்த மாதிரி பிளேஸ். இந்த பிரிக் லின்லாம் பார்த்திங்கன்னா கொத்தடிமைகளாக வேலை செய்யறது, ஸ்டோன் குவாரிஸ்லாம். நெக்ஸ்ட்டு டிராஃபிக்கிங், அந்த கடத்தல் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களெல்லாம் சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அண்ட் 80,000 கிலோமீட்டர் லாங் குளோபல் மார்ச் அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் வாஸ் லெட் பை கைலாஷ் in 1998, which turned the world attention towards the issue of child labor. சைல்டு லேபருக்கு எகெயின்ஸ்டாக இவர் வந்து லாங் மார்ச், அதாவது ஊர்வலம், எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஊர்வலம் போனார், 80,000 கிலோமீட்டர் ஊர்வலம். எதுக்காக, சைல்டு லேபருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது பண்ணாங்க, ஊர்வலம் நடத்துனாங்க. இது வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே இவங்க பக்கம் டேர்ன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சது, சைல்டு லேபரை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. The findings of the International Survey Revival that the children without disability are 3.4 than more sexually abused than the normal child. நார்மல் சைல்டு பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி சில்ட்ரன் தான் செக்ஸுவல் அப்யூஸ்க்கு அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. சைல்டு ரைட்ஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ சைல்டு ரைட் அப்படின்னு சொல்லி சைல்டுக்கு என்னென்ன ரைட் இருக்குது ஸ்பெஷலாக, ஆர்டிக்கல் 24 பார்த்திங்கன்னா 14 இயர்ஸ்க்கு பிலோவில் இருக்கிறவங்கள யாரையுமே டேஞ்சரஸான ஜாப்ஸில் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. ஆர்டிக்கல் 24, நோ சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 14 மஸ்ட் பி எம்ப்ளாய்ட் இன் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வெரி டேஞ்சரஸ் எம்ப்ளாய்மெண்ட். இந்த மைன்ஸு, ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா டேஞ்சரஸான ஒன். நெக்ஸ்ட்டு 45, ஆர்டிக்கல் 45 தான் பார்த்திங்கன்னா 14 இயர்ஸ் வரலும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஆர்டிக்கல் 45, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். சில்ட்ரன் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி நேஷன். இப்போ தான் நம்ம சொல்லுவோம், இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில்ட்ரன் ஆர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி நேஷன். வென் கேர்ள்ஸ் கெட் மேரிட் இயர்லி தே லோஸ் சம் ப்ரிவிலேஜஸ் லைக் சைல்ட்ஹுட் ஹாப்பினஸ். இப்போ வந்து சில்ட்ரனுக்கு வந்து கேர்ள் சைல்டுக்கு வந்து ரொம்ப இயர்லியராக மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்னென்ன ரைட்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை பருவத்தில் அவங்க ஓடி ஆடி விளையாட வேண்டியது, நெக்ஸ்ட்டு அவைலிங் எஜுகேஷன், அவங்களுடைய எஜுகேஷன் லாஸ் ஆகிடுது, ஹாப்பினஸ் போயிடுது, அவங்களுடைய ஹெல்த்தி லைஃப்பும் சீக்கிரம் இயர்லி மேரேஜ்னால அவங்க ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகிருக்கு, சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிடுது.
the society in turn gets affected by child marriage. சொசைட்டியும் எதனால் அஃபெக்ட் ஆகுது, சைல்டு மேரேஜ் அப்படின்றனால. thus children child marriage should be avoided at any cost. அதனால் எவ்வளோ விலை கொடுத்தாவதோ எதையாவது ஒன்று செஞ்சு ஆக்ட்லாம் பாஸ் பண்ணி இல்லை ஏதாவது பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், சைல்டு மேரேஜ் அப்படின்றத எதையாவது ஒன்று செஞ்சு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியோ இல்லை பனிஷ்மெண்ட் கொடுத்தோ ஏதாவது ஒன்று இது பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சைல்டு மேரேஜை அபாலிஷ் பண்ணோம். தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.